மிஸ்டர் உமாபதி. உமாபதியை செருப்பை கலத்தி அடிக்கிறேன். யூடியூப்பில் சேனல் வச்சுக்கிட்டு இப்போ நீ எந்த நாட்டுடைய கைக்கூலி? உமாபதி எந்த நாட்டு கைக்கூலி? இவன் வர்றான்னா சரி வர்றான், இவன் மாதிரி ஆள் வந்துக்கே தானே இருப்பான். லாரன்ஸு, பாலா, இவன் மாதிரி ஆள் ராரி வாங்கி கொடுப்பான், ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பான், எல்லாம் வாங்கி கொடுப்பான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த இவிஎம் மிஷினில் எவனை வேண்டாலும் கொண்டு வந்துட்டு வெற்றி பெற முடியும் அப்படி நிரூபித்து காமிச்சிருக்கிறான். விஜயவை வெற்றி பெற வச்சுருக்கான். ஒரு இவிஎம் மிஷினில் ஒரு கூட்ட பிரச்சாரத்துக்கு கூட போகாமல் அமோக வெற்றி பெற்று ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அதை பற்றி பாரிசாலன் பேச வேண்டும். நான் என்ன எதுக்காக உங்களை செருப்பு கலத்தி அடிக்கிறேன்னா, உலகத்திலேயே இந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இந்த இவிஎம் மிஷினை ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து விஜய் கண்ரேகை வைத்து கைரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி இந்தியா பிரதமர் கண்ரேகை வைத்து கைரேகை வைத்து மோடி 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி ராகுல் காந்தி கைரேகை வைத்து கண்ரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும். அந்த 300 ஓட்டில் இந்த உமாபதியை நான் வெற்றி பெற வைக்கிறேன். 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். அந்த 3 பேருக்கும் ஆளுக்கு 50 ஓட்டு தான் இருக்கும். ராகுல் காந்திக்கு 50 ஓட்டு இருக்கும், மோடிக்கு 50 ஓட்டு இருக்கும், விஜய்வுக்கு 50 ஓட்டு இருக்கும். ஆனால் 150 ஓட்டு உமாபதியை வெற்றி பெற வைக்கிறேன். சம்மதமா? இதை செய்யலாம். ஏதோ ஒரு பழைய டப்பாக்காரை வாங்கி கொடுத்தானா, ஏதோ ஒரு உதவி செய்தான்னு சொல்லி அதை பிரபலமாக்குற ஒரு ரேஞ்சுக்கு ஜெயபாண்டியை கேட்கலாம். என்ன ஜெயபாண்டி, எல்லா பத்திரிக்கை ரிப்போர்ட்டரையும் மானங்கேடாக பேசி எல்லா பத்திரிக்கையும் தீயரிச்சு எல்லா பத்திரிக்கை துறைகளும் மானங்கேடாக பேசி இப்படியெல்லாம் நீ பேசலாம்? வா, இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், நிரூபித்து காட்டு. 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியா விஞ்ஞானிகளை நான் பதில் சொல்கிறேன். இல்லை நீ உமாபதி கேட்கலாம், 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் நீயே எனக்கு பதில் சொல்லும்போது உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா இந்தியா விஞ்ஞானிகளை அமெரிக்கா விஞ்ஞானியை கூட கேட்டு சொல்லலாம் இவிஎம் மிஷினுடைய தத்துவத்தை. 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல். அதற்கு பிறகு ஏன்னா இந்த கேள்வி எல்லாமே நேரடி ஒளிபரப்பில் தான் நடக்கும். அதே மாதிரி அந்த 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனே 100 ஓட்டு விஜய் கண்ரேகை வைத்து கைரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும். இந்த இவிஎம் மிஷினில் இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். உமாபதியை நான் வெற்றி பெற வைக்கிறேன். ஆம்பளையாக இருந்தால் உமாபதி, ஒரு தாய் தப்பனு பிறந்திருந்தா இதை வெளிப்படுத்துகிறா பாரிசாலம் புண்டு பயில்களா? யோக்கிய மாதிரி ஒரு அன்னக்காவடிகளை போய் பிடிச்சிக்கிட்டு அவன் ராரி வாங்கி கொடுத்தான்னா, பழைய டப்பாவை வாங்கி கொடுத்தான்னா, ஆம்பளையாக இருந்தால் இதை பேசுகிறா. இந்த இவிஎம் மிஷினை ஒழிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்லற பயலுக உள்ளே வர முடியாது. இந்த விஜய் மாதிரி ஒரு ஆள் இன்றைக்கி வெற்றி பெற்று உக்காந்துருக்கான். தமிழ்நாடு முழுதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அதற்கு எந்த பதிலும் பேச மாட்டான். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ள பதவி விலகணும்னு சொல்லியிருக்கேன். விஜய் பதவி விலகினதுலேருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம்
10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. அப்படி கொடுக்க தவறுனா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா 680J மதுரை நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட தயாராக இருக்குது. அதே மாதிரி என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளும் அரசுக்கே கொடுத்து விடுகிறேன். என்ன தண்டனை கொடுக்குறியோ அந்த தண்டனையும் ஏற்றுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு இந்த குரல் கொடுங்க, இதை வெளியேற்றுங்க. இந்த வீடியோவை உலகத்தில் இந்தியா பிரதமர்ன்றவன் 3 முறை வெற்றி பெற்றிருக்கான். நான் என்ன சொல்கிறேன், உமாபதி இந்த இவிஎம் மிஷினில் மோடி கண் ரேகை வைத்து கை ரேகை வைத்து 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில். அதே மாதிரி ராகுல் காந்தி கை ரேகை கண் ரேகைலாம் வைத்து 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் 100 ஓட்டு கண் ரேகை வைத்து கை ரேகையை வைத்து ஓட்டு போடட்டும். ஆனால் இந்த முன்னாள் பத்திரிகை ரிப்போர்ட்டர் உமாபதியை நான் 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ அந்த மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி ஆளலாமன்னு தான் அது தெரிஞ்சுதான் இவங்களாம் வர்றான். யார் வர்றான்? இவங்களாம் வர்றான். இதை வந்துக்கிட்டு நீ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கம்மா தண்ணியை பெருசாக நினைக்கிறத காட்டிலையும் கடல் தண்ணியை தான் பெருசாக நினைக்கணும். அது மாதிரி இந்த இவிஎம் மிஷின் தான் கடல். எப்படி இந்த மாதிரி ஆள் வரக்கூடிய கடலை தான் ஒழிக்கணும். கடல்னால் கடலை இல்லைங்க, ஒரு உதாரணம். இந்த மாதிரி சில்லற பயலுக வருவாங்க. அப்போ இந்த இவிஎம் மிஷினை ஒழிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரமாட்டாங்க. ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, நீ நல்ல மூத்த பத்திரிக்கையாளருன்ற ரைட்டு. மூத்த பத்திரிக்கையாளர் ஒவ்வொரு வீடியோவிலையும் உன்னிய தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் போட்டிருக்கியா சொல். நான் பாரு என் நம்பரை போட்டு தான் அடிச்சிருக்கேன். ஆம்பளையாக இருந்தால் மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி ஜெயபாண்டிக்கு கால் பண்ணு. எப்படி ஜெயபாண்டிக்கு கால் பண்ணி ஜெயபாண்டியன் இந்த இவிஎம் மிஷினை பற்றி நான் கேள்வி கேட்குறேன், பதில் சொல் என்று சொல்லும் போத. சரியா? சும்மா போயிட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸு அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன், பழைய வண்டியை வாங்கி கொடுத்தான், நான் இந்த டாக்குமெண்ட்ஸை பாரு, அதை பாரு, இதை பாரு, இதெல்லாம் புண்டியத்தனம் இல்லை? ஒரு ரேஞ்சுக்கு இதெல்லாம் அசிங்கம் இல்லை? தேவடி அப்பயலை உமாபதி அவசாரிக்கு பிறந்த பயலை. ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கேள்வி கேள்றான், பொட்ட நாயே என்று சிறப்பால் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி பாரிசாலயம் பொண்டு பயலையும் அடிச்சிருக்கேன். வாய் இழியே பேசுகிறீங்கடா தேவடி ஆளுக்கு பிறந்த பயலாம். யூடியூப் சேனலுக்காரன் பூரா அடித்தது சன்மானப்படாது. மரியாதையாக இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை வெளிப்படுத்துகிறா, இந்தியா முன்னேறிடும். இந்த போலியான அரசியல்வாதியை பூரா நான் நிரூபித்து விட்டு எல்லாருடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனையும் அடைக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற மக்களையும் நல்ல முறையாக வச்சுக்கிற முடியும். கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்கிறேன். உமாபதி எனக்கு கால் பண்ணி, ஏன்டா இன்னைய செருப்பு கழுத்தி அடித்த போட்டிக்கு நான் வரேன்டா, இந்திய விஞ்ஞானிகள் அமெரிக்கா விஞ்ஞானி சார்பில் நான் கேட்குறேன்டா, 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பூரா நீ அமெரிக்கா விஞ்ஞானியும் இந்தியா விஞ்ஞானியும் கலந்து ஆலோசனை பண்ணி நேரடி ஒளிபரப்பில் அப்படியே பேசலாம். ஹெட்ஃபோன் காதில் மாட்டிக்க. பெரிய பெரிய வல்லுநர்கள் விஞ்ஞானி இருப்பான்ல, அவனை தொடர்பில் வச்சுக்கிட்டு காதுக்குள்ளே நான் கேட்குற கேள்விக்கு நீயே அவங்ககிட்ட கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லலாம். எப்படி ஆஃபர் கொடுக்குறேன் பார்த்தியா? போய் இந்த சின்ன பயலை இவனை போய் அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இவனை போய் நான் வந்து புல் ஆதாரம் இந்த பாரு, இதுக்கு மேலே ஆதாரமும் நான் கொடுக்க முடியும்ன்ற எச்சிக்கலை நாய். உண்மையிலே நீ ரிப்போர்ட்டராக இருந்தா படிப்படியாக நான் உயர்ந்தோம்னு சொல்கிறேன். மாலை மலரில் இருந்தேன், தினமலரில் இருந்தேன், தினமணியில் இருந்தேன், ஹிந்துவில் இருந்தேன்,
அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் நான் இருந்தால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தது உண்மை என்றால் நீ ஒரு பலவற்றை இல்லைன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு கால் பண்ணு. போட்டிக்கு தயார் ஜெயபாண்டியன். 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் விஞ்ஞானிகளுடைய ஆலோசனையில் நான் கேள்வி கேட்குறேன் நேரடி ஒளிபரப்பில். சம்மதமா? வா ஜெயபாண்டி அப்படின்னு கூப்பிடு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வர தயார். மதுரையில் வச்சுக்கிடுவோம். நேரடி ஒளிபரப்பை இங்கே வச்சுக்கிடுவோம். எத்தனாம் தேதி வச்சுக்கிடுவோம் என்பதையும் நீயே முடிவோடு. நான் அந்த தேதியில் நான் கட்டுப்படுறேன். மதுரையில் ஆரம்பிப்போம். ஓட்டு போடும் வாக்காளர்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.